தல அஜித் மற்றும் இயக்குனர் மகள் திருமேனி கூட்டணியில் தற்போது தியேட்டர்களில் வெளியாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் தொடர்ந்து 2வது வாரமாக அனைத்து தியேட்டர்களிலும் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. என்னதான் புது படங்களின் வரவு இருந்தாலும் இன்னும் பார்த்தோன்னா உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான தியேட்டர்களில் இந்த திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. மேலும் இந்த திரைப்படம் தியேட்டர்கள் தரப்பு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர் என அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு சிலர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்திருந்தாலும் அதை தொடர்ந்து இப்போது வரைக்கும் பார்த்தோம்னா அதிகப்படியான ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி 11வது நாளான நேற்று இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பெற்றிருக்கு அப்படிங்கிற வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் இந்த விடாமுயற்சி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் நாள் 40 கோடியும், 2வது நாள் 32 கோடியும், 3வது நாள் 25 கோடியும் என முதல் வார இறுதியிலேயே இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 7 நாட்களும் சேர்த்து 166 கோடி வசூல் செய்திருந்துச்சு. மேலும் அதைத் தொடர்ந்து 8வது நாள் 13 கோடியும், 9வது நாள் 12 கோடியும், 10வது நாளும் 12 கோடியும், 11வது நாளான நேற்று இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 13 கோடி வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற வசூல் விவரம் கிடைச்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது மொத்தமாக இந்த 11 நாட்களும் சேர்த்து இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 216 கோடி வசூல் செய்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற வசூல் விவரம் இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. மேலும் உலகம் முழுவதுமாக தற்போது இந்த விடாமுயற்சி திரைப்படம் வெறும் 11 நாட்களிலேயே கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற வசூல் விவரங்களும் தற்போது இணையதளங்களில் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் திரைப்படம் 2 வாரங்களில் உலகம் முழுவதுமாக 300 கோடிக்கு மேலே வசூல் செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக இது நம்ம தல அஜித் ஒருவரால் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் வரப்போகிற நாட்களிலும் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தின் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மேலும் பல சாதனைகளை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் பார்த்தோம்னா உலகம் முழுவதுமாக அதிக எண்ணிக்கையிலான தியேட்டர்களில் இந்த திரைப்படம் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்த விடாமுயற்சி திரைப்படம் இயக்குனர் மகள் திருமேனி மற்றும் நம்ம தல அஜித் கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா? மொத்தமாக இந்த 11 நாட்களில் இந்த திரைப்படத்தை நீங்கள் எத்தனை முறை பார்த்துருக்கீங்க? இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சீன் எது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபாஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.